சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல், ரேஷன் கடைகளில் மிக அதிரடியான மாற்றங்கள் வந்துவிட்டது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். ரேஷன் கடைகளில் தரமான அரிசி மட்டுமே வழங்குவதை உறுதி செய்ய மாவட்ட வாரியாக கூட்டுறவு மண்டல இணை பதிவாளர், நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர், தர கட்டுப்பாடு அலுவலர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுக்களில் நேற்று முதல் அனைத்து கிடங்குகளிலும் அரிசியின் தரத்தை ஆய்வு செய்து வருகின்றன. அந்த வகையில் தமிழக ரேஷன் கடைகளில் 2.25 கோடி கார்டுதாரர்களுக்கு மாதந்தோறும் அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது. இதற்காக மாதம் 3.75 லட்சம் டன் அரிசி தேவைப்படுகிறது. இதனால்தான் இந்த அரிசியை பொறுத்தவரை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்கிறது. இதில் உணவு துறையின் கீழ் செயல்படும் நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் அரிசி உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை கொள்முதல் செய்கிறது. இவற்றின் மூலம் விநியோகத்தை ரேஷன் கடைகள் வாயிலாகவே கூட்டுறவு துறை மேல் கொள்கிறது. இதில் ரேஷன் அரிசி தரம் குறைவாக இருப்பதாக அவ்வப்போது புகார்கள் எழுந்துள்ளது. அந்த வகையில் இதற்கான காரணம் நீங்கள்தான் என இரு துறைகளின் பணியாளர்களும் தங்களுக்குள் மாறி மாறி குறைகளை சொல்கின்றனர். இது தொடர்பாக இம்மாதம் 20ஆம் தேதி சட்டசபையில் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை மீதான மானிய கோரிக்கையின் போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் இடையே காரசாரமாக விவாதம் நடந்தது. இதில் ரேஷன் கடைகளில் தரமான அரிசி வழங்க வேண்டும் என உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்தார். இதையடுத்து மாவட்ட வாரியாக கூட்டுறவு உணவுத்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட உள்ளது. இக்குழுவில் கூட்டுறவு மண்டல இணை பதிவாளர், வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர், தர கட்டுப்பாடு அதிகாரிகள் உள்ளன. இவற்றில் உள்ள மானிய களத்தின் அனைத்து கிடங்கு முதல் மாவட்டங்களில் அக்குழுவினர் நேற்றுகளுக்கும் சென்று அரிசியின் தரம் குறித்த ஆய்வுகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆய்வு நாளை வரை நடக்கிறது. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் ரேஷனில் மாதம் 10 டன் கோதுமை தேக்கம் இருக்கின்றன. அது எங்கு, எப்படி, எந்த மாவட்டங்கள் என்று இங்கே பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இலவசமாக வழங்கப்பட்டாலும் ரேஷன் கடைகளில் கோதுமை வாங்குவதற்கு கார்டுதாரர்கள் ஆர்வம் காட்டாததால் திருப்பூர் மாவட்டத்தில் மாதந்தோறும் 10 டன் கோதுமை தேங்குகிறது. இதில் தமிழகத்தில் அரிசி கார்டுதாரர்களுக்கு மாதந்தோறும் இலவசமாக அரிசி கோதுமை வழங்கப்படுகிறது. 4 பேர் கொண்ட குடும்பத்திற்கு வழங்கப்படும் 20 கிலோ அரிசியில் விருப்பப்பட்டால் 15 கிலோ அரிசியும் 5 கிலோ கோதுமையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பெரும்பாலானோர் கோதுமையை தவிர்த்து முழுமையாக அரிசியையே வழங்குகின்றன. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 1135 ரேஷன் கடைகளும் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட கார்டுதாரர்களும் உள்ளன. இவர்கள் அனைவருமே ஒதுக்கப்படும் கோதுமையில் மாதந்தோறும் 10 டன் வரை விற்பனையாகாமல் கடைகளிலேயே தேங்குகிறது. இதில் இலவசமாக வழங்கப்பட்டாலும் ரேஷன் கோதுமைக்கு பொதுமக்களிடம் போதிய வரம்பு இல்லை. ஒவ்வொரு மாதமும் ஒதுக்கப்படும் கோதுமையை முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலை தொடங்குகிறது. நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் கேரளாவில் 17 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வருவாய் ஆய்வாளரை தாக்கிய கும்பலுக்கு வலை வீசப்பட்டுள்ளது. அதாவது
கேரளா எல்லைக்குள் 17 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்ய முயன்ற போது வருவாய் ஆய்வாளரை தாக்கிவிட்டு கொலை மிரட்டல் விடுத்து தப்பி ஓடிய கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிலையில் பறக்கும் படை தாசில்தார் பாரதி தலைமையிலான அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது நிற்காமல் சென்ற மினி லாரியை துரத்தி சென்றன. அந்த லாரி கேரளா எல்லைக்குள் இஞ்சிவிலையில் உள்ள அரிசி குடோனுக்குள் சென்றது. அதிகாரிகள் அந்த குடோனை சோதனையிட முயன்ற போது அங்குள்ள கும்பல் வருவாய் ஆய்வாளர் தினேஷ் என்பவரை தாக்கிவிட்டு கொலை மிரட்டல் விடுத்து தப்பியோடியது. இது மாநில போலீசார் நடத்திய சோதனையில் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 17 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. தலைமறைவான கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றன. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம புதிய செய்திகள், அதாவது அரசு சார்ந்த மிக முக்கியமான தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்து ரேஷன் கடையில் தரமான அரிசி போடுறாங்களா, டைமுக்கு கடையை திறக்கிறாங்களா, அளவெல்லாமே கரெக்டாக போடுறாங்களையும் கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே உங்கள் மாவட்டம், அதாவது எந்த ஊர்லேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸும் போட்டுக்கிட்டுருக்கோம், அதனால் நீங்கள் ஷார்ட்ஸும் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். மறக்காமல் நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்தும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.